ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: உலக கோகோ போட்டியில் இந்திய அணியினர் கோப்பையை வென்றிருப்பது இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமைப்புசாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பு குறித்த 2 நாள் சர்வதேச கருத்தரங்கை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் வேட்பு மனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும். அமெரிக்காவின் புதிய அதிபராக திரு டொனால்டு டிரம்ப் இன்று பதவியேற்கிறார். நிம்ஸ் உள்ளரங்கு வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். உலக கொக்கோ போட்டியில் கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்திய ஆடவர் அணி நேபாள அணியை 54-36 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று கோப்பையை கைப்பற்றியது. முன்னதாக நடைபெற்ற மகளிர் பிரிவு ஆட்டத்திலும் இந்திய அணி கோப்பையை வென்றது. இந்த போட்டிகளில் இந்திய அணியினர் பெற்றுள்ள வெற்றி பெருமிதம் அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கோகோ அணியினரின் ஈடு இணையற்ற திறமை, உறுதிப்பாடு காரணமாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றிருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த வெற்றியின் மூலம் இந்தியாவின் மிக பழமையான பாரம்பரிய விளையாட்டு இளம் தலைமுறையினரிடையே மீண்டும் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அமைப்புசாரா தொழிலாளர்களை முறைப்படுத்துதல் மற்றும் அவர்களுக்கான சமூக பாதுகாப்பு குறித்த 2 நாள் சர்வதேச கருத்தரங்கு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இதனை தொடங்கி வைக்க உள்ளார். இந்த கருத்தரங்கில் அமைப்புசாரா தொழிலாளர் சார்ந்த கொள்கை வகுப்பாளர்கள், சமூக பாதுகாப்பு நிறுவனங்களின் நிர்வாகிகள் மற்றும் ஆசிய பசிபிக் பிராந்திய நாடுகளைச் சேர்ந்த வல்லுநர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெறவுள்ள உலக பொருளாதார மன்ற மாநாட்டில் பங்கேற்கிறார். 5 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் நாட்டின் வளர்ச்சிக்கான பல்வேறு செயல் திட்டங்கள் குறித்து திரு அஸ்வினி வைஷ்ணவ் எடுத்துரைக்க உள்ளார். இம்மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் மத்திய அமைச்சர்கள் திரு CR பாட்டீல், திரு ராம்மோகன் நாயுடு, திரு சிராக் பஸ்வான், திரு ஜெயந்த் சௌத்ரி மற்றும் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலங்கானா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய 6 மாநிலங்களின் அமைச்சர்களும் கலந்து கொள்கின்றனர். நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவை நடவடிக்கைகளில் செயற்கை நுண்ணறிவை பின்பற்ற வேண்டியது அவசியம் என்று மக்களவைச் செயலாளர் திரு உத்பல்குமார் சிங் வலியுறுத்தியுள்ளார். பட்னாவில் சட்டப்பேரவை செயலாளர்களின் 61வது மாநாட்டில் பேசிய அவர், நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் ஜனநாயக கொள்கைகளை எவ்வாறு வலுப்படுத்த முடியும் என்பதை விளக்குவதற்கான அரிய வாய்ப்பு இந்தியாவிற்கு கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு நெறிமுறை சார்ந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு சாதனங்கள் துல்லியமாக இருக்கும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு உத்பல்குமார் சிங் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மூன்றாம் முறை மோடி அரசின் சாதனைகள். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழு. தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம். பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் 3,50,000 வீடுகள் பயன். இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம். விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு. நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி 6%ஆகவும், பிளாட்டினத்திற்கான சுங்கவரி 6.4%ஆகவும் குறைப்பு. உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம், கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாக்கம். வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் வேட்பு மனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும். 70 உறுப்பினர்களை கொண்ட தில்லி சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட 1522 மனுக்களில் 477 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. அதிகபட்சமாக புதுதில்லி தொகுதியில் 23 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில் மனுக்களை திரும்பப் பெற கடைசி நாளான இன்று மாலை வேட்பாளர் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டு அவர்களுக்கான சின்னங்களும் ஒதுக்கப்படும். இந்த தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் 8ஆம் தேதி எண்ணப்படும். இனி கும்பமேளா குறித்த செய்திகள்.
பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவின் ஒரு பகுதியாக நாட்டின் பல்வேறு மாநில கைவினை கலைஞர்களின் தயாரிப்புகளின் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்று வருகிறது. மத்திய ஜவுளி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த கண்காட்சியில் 150 அரங்குகளில் கைவினைப் பொருட்கள், துணி வகைகள் விற்பனைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு என்ற அடிப்படையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தயாரிப்புகள் 75 அரங்குகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்க அதிபராக திரு டொனால்டு டிரம்ப் இன்று பதவியேற்கிறார். அந்நாட்டில் நிலவும் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக இந்த பதவியேற்பு நிகழ்ச்சி அதிபர் மாளிகை வளாகத்திலேயே நடைபெறவுள்ளது. கடந்த 1985ஆம் ஆண்டு ரொனால்டு ரீகன் இரண்டாவது முறையாக அதிபராக பொறுப்பேற்றபோது இந்த வளாகத்தில் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன்பின் 40 ஆண்டுகள் கழித்து தற்போது இந்த வளாகத்திலேயே பதவியேற்பு விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய நேரப்படி இன்றிரவு மணி 8:30க்கு நடைபெறும் பதவியேற்பு விழாவில் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் தொழில்துறையினர் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இதில் கலந்து கொள்கிறார். இதனிடையே அமெரிக்கா சென்றுள்ள திரு ஜெய்சங்கர் அங்கு ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு டகேஷி இவாயாவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்த பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்துள்ளதாக அவர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் உத்தம்பூர், ஸ்ரீநகர், பாரமுல்லா ரயில் வழித்தடத்தில் கத்ரா பத்காம் இடையே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ரயில் பாதையில் இறுதிக்கட்ட சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிந்துள்ளது. காஷ்மீரை நாட்டின் பிற பகுதிகளுடன் இணைக்கும் இந்த 326 கிலோமீட்டர் தொலைவுக்கான ரயில் பாதை சுமார் 41,000 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதில் 12.77 கிலோமீட்டர் தொலைவுக்கான தண்டவாளங்கள் சுரங்கப்பாதையில் அமைக்கப்பட்டுள்ளன. இதுவே நாட்டின் மிக நீளமான ரயில்வே சுரங்கப்பாதையாகவும் கருதப்படுகிறது. அத்துடன் ரியாசி மாவட்டத்தில் ஜீனாபாத்தின் குறுக்கே 1315 மீட்டர் நீளம், 359 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாலமும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இது தவிர அஞ்சிகாட் ஆற்றின் மீது கேபிள்களால் நிலைநிறுத்தப்பட்ட முதலாவது பாலத்தையும் இந்த வழித்தடத்தில் ரயில்வே அமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினர் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி முதல் கட்டமாக 3 பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். 15 மாதங்களுக்கு பின் விடுவிக்கப்பட்ட இவர்கள் செஞ்சிலுவை சங்கத்தினரால் இஸ்ரேலிய படைகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அப்போது பிணை கைதிகள் 3 பேரின் தாயாரும் அவர்களை வரவேற்றனர். பின்னர் 3 பிணை கைதிகளும் ஹெலிகாப்டர் மூலம் அழைத்துச் செல்லப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தாங்கள் விடுவிக்கும் ஒவ்வொரு இஸ்ரேலிய பிணை கைதிகளுக்கும் ஈடாக அந்நாட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தலா 30 பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் விடுவிக்க வேண்டும் என்று ஹமாஸ் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் மற்றும் மேற்கு இமயமலை பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை மற்றும் கடுமையான பனிப்பொழிவு இருக்கக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த இந்திய வானிலை மைய விஞ்ஞானி திரு நரேஷ்குமார், பஞ்சாப், ஹரியானா, தில்லி, ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் மழை பெய்யக்கூடும் என்றார். அதேவேளையில் அடுத்த 3 நாட்களில் நாட்டின் வடமேற்கு பகுதியில் உள்ள சமவெளிகளில் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய தூணாக அமையும் என்று முன்னாள் குடியரசுத் தலைவரும் இதனை செயல்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழு தலைவருமான திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கும்பமேளாவையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டில் அடிக்கடி தேர்தல்கள் நடத்தப்படுவதால் வளர்ச்சிப் பணிகள் பாதிக்கப்படுவதோடு அதன் தாக்கம் பொருளாதாரத்திலும் எதிரொலிப்பதாக தெரிவித்தார். நிம்ஸ் உள்ளரங்கு வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. பிரான்சில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் ஜோதி சுரேகா வெண்ணமும், ஆடவர் பிரிவில் ரிஷப் யாதவும் வெள்ளிப் பதக்கம் வென்றனர். நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா ஹரிகிருஷ்ணாவை வென்றார். 2வது சுற்று முடிவில் அவர் 1.5 புள்ளிகளை பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக கோகோ போட்டியில் இந்திய அணியினர் கோப்பையை வென்றிருப்பது இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமைப்புசாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பு குறித்த 2 நாள் சர்வதேச கருத்தரங்கை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் வேட்பு மனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும். அமெரிக்காவின் புதிய அதிபராக திரு டொனால்டு டிரம்ப் இன்று பதவியேற்கிறார். நிம்ஸ் உள்ளரங்கு வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.